வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 66. மகனே நீ மண்டலாதிபதி. அரண்மனையிலிருந்து கிளம்பிய அத்தனை குறுகிய சுரங்க வழி அப்படி அந்த இடத்தில் திடீரென்று முடியும் என்பதையோ, முடிந்த இடம் அத்தனை பெரிய புத்த விகாரமாக விரியும் என்பதையோ சொப்பனத்திலும் நினைக்காத கரிகாலன் எதிரே இருந்த புத்தர் பிரான் சிலை மீதே கண்களை நாட்டி எண்ணங்களை பல இடங்களில் சுழல விட்டு கொண்டிருந்தான். காவியங்களை நிரம்ப படித்திருந்த கரிகாலன் பிற்காலத்தில் இந்த இடங்களை நினைத்து பார்த்த போது முடிந்தது சுரங்க வழி அல்லவென்றும் தன் வாழ்க்கையின் மர்மமே என்றும் விரிந்தது புத்த விகாரம் அல்லவென்றும் தன் பிறப்பை பற்றி உண்மையே என்றும் காவிய ரீதியில் ஓமைகளை அமைத்து மகிழ்ந்திருக்கிறான். ஆனால் அந்த இரவில் போதிசத்துவரின் அருள் விழிகளுக்கு முன்பாக அவர் அருகே பளிச்சிட்ட சிறு விளக்கின் ஒளிச்சுடரின் வெளிச்சத்தில் நின்ற போது காவியங்களோ ஓமைகளோ அவன் கருத்துக்கு சிறிதும் எட்டவில்லை. போதிசத்துவரின் புண்ணிய விழிகளில் தன் விழிகளை ஊன்றி அவருடைய மகா சக்தியில் கலந்து விட்டவனை போல் நின்றிருந்த தன் மகனை கண்ட மணிமேகலை அவன் எண்ணங்களை சிறிதும் கலைக்காத முறையில் அடி வைத்து மெல்ல பதுமை என நடந்து அவனுக்கு பின்னூரத்தே நின்று குனிந்து அவனை நீண்ட நேரம் நோக்கினாள். தலையிலே சுருட்டியாய் இருந்த மயிர்கள் அவசியமான வளைவுகளுடன் ஆண் மகனுக்குரிய பலத்துடன் ஓடிய நீண்ட வலுவான முதுகுப்புறம், உறுதியாக கீழே நின்ற கால்கள், திண்மையான தோள்கள், இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்த மணிமேகலையின் கண்களில் அன்பு நீர் மெல்ல திரண்டது. 5 வயதில் அனுப்பிய தன் குழந்தையை வாலிப பருவத்தில் பார்த்த அந்த தாயின் உடலில் இரத்தத்தின் பாசம் குபீர் என்று பாய்ந்ததால் நரம்புகள் உணர்ச்சி மிகுதியால் ஒரு முறை அவளை சிறிது ஆட்டின. எத்தனையோ துன்பங்களை வாழ்க்கையில் தாங்கி நின்ற அந்த இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. அவளது கரங்கள் அவன் தோள் மீது மெல்ல அமர்ந்தன. உலகத்திலேயே 2 கைகளுக்குத்தான் அமர சக்தி உண்டு என்பதை கரிகாலன் படித்திருந்தான். ஒன்று 10 மாத காலம் தாங்கிய தாயின் இரத்தமோடும் கை, இன்னொன்று கட்டி வாழும் மனையாளின் கை. ஆண்மகன் நோயுற்ற காலங்களில் இந்த கைகள் பட்ட மாத்திரத்தில் பெரும் சாந்தி உண்டு என்பதை அவன் சாஸ்திர வாயிலாக அறிந்திருந்தான். ஆனால் அந்த கைகளின் அமரத்துவம், சாந்தி தரும் தன்மை எத்தனை பெரிது என்பதை அன்று அந்த சுரங்க முடிவிலே விரிந்த புத்த விகாரத்தில் தான் அறிந்தான் கரிகாலன். மணிமேகலையின் கைகள் தோள்களில் பட்ட மாத்திரத்திலேயே அவன் உடல் புறாவும் ஆனந்த வெள்ளம் பாய்ந்து நின்றது. மகனுடைய தலையை மெல்ல தன்னுடைய மார்பில் சாத்தி கொண்ட மணிமேகலை குனிந்து அவனை உச்சி மோந்தாள். அவள் கரங்கள் அவன் உடலை சுற்றி 5 வயது குழந்தையை அணைப்பது போல் அணைத்தன. கண்கள் நீரை அவன் தலையில் உதிர்த்தன. தலையில் தாய் உதிர்த்த கண்ணீர் துளிகள் சுட இறங்கியதாலோ அல்லது புத்தியிலிருந்து இருளை நீக்க அந்த புனித நீருக்கு இருந்த சக்தியாலோ தெரியாது. கரிகாலன் மெல்ல வாய்விட்டு அம்மா என்று தடுமாற்றத்துடன் அழைத்தான். அம்மா அந்த சொற்களை கேட்க எத்தனை வருஷங்களாக துடித்து கொண்டிருந்தாள் மணிமேகலை. 3 எழுத்துக்கள் தான். ஆனால் அவற்றில் அத்தனை பெரிய அமுத வெள்ளமா தோய்ந்து கிடக்க முடியும்? பிரணவ சப்தத்திலும் 3 எழுத்துக்கள் தான் இருக்கின்றன. ஆ, ஊ, இம் என்ற அந்த எழுத்துக்கள் தான் காலத்துக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஓம் என்ற பிரணவ சப்தமாக மாறியிருக்கின்றன. அலை எழும் கடலின் இறைச்சலில், சூறாவளியின் கூச்சலில் பிரணவ சப்தத்தை கேட்கிறோம். ஆனால் அதைவிட சிறந்த மந்திர சொல்லான அம்மா என்னும் 3 எழுத்துக்களில் அடிக்கும் தென்றலில் தான் எத்தனை இனிமை என்று மணிமேகலை அந்த சமயத்தில் நினைத்தாள். கரிகாலன் அந்த வாலிப வயதுக்குள் எத்தனையோ பேர் மகனே என்று அழைத்திருக்கிறார்கள். சூடாமணி விகார தலைவர் அழைத்திருக்கிறார். தஞ்சை துறவியார் அழைத்திருக்கிறார். சில சமயங்களில் அரையன் ராஜராஜனும் அழைத்திருக்கிறான். ஆனால் அந்த அழைப்பு வேறு. தாயின் கருவத்திலிருந்து கிளம்பும் அந்த ஆசை குரல் வேறு. அதை எத்தனை இனிமையாக ஒழிக்க முடியும் என்பதை அன்றுதான் அறிந்தான் கரிகாலன். அம்மா என்று கூறிய கரிகாலன் குனிந்து அவள் புனித பாதங்களை தன் கரங்களால் தொட்டான். அவனை சரையல் எண்ணி எழுப்பி மீண்டும் அணைத்து கொண்ட மணிமேகலை, கண்ணே, நான் யார் என்பதை எப்படி அறிந்தாய்? இங்கு வரும் முன்பே தஞ்சை
துணைவியார் கூறிவிட்டாரா என்றாள். இல்லை அம்மா என்றான் கரிகாலன். அவள் அணைப்பை விட்டு அகல முடியாதபடியால் தலையை உயர தூக்கி அவள் மலர் முகத்தை பார்த்தபடி, பின் எப்படி தெரிந்து கொண்டாய் என்றால் அவள் வியப்பும் மகிழ்ச்சியும் கலந்த குரலில் தொனிக்க, அம்மா, பிறர் சொல்லி தெரிய வேண்டிய உறவாயது. சூரியனுக்கும் தாமரைக்கும் உள்ள உறவை பிறரா சொல்லிக் கொடுக்கிறார்கள். சந்திரனுக்கும் ஆம்பலுக்கும் உள்ள உறவை விளக்க ஆசிரியர் ஒருவர் தேவையா? மாட்டுக்கும் கன்றுக்கும் உறவை விளக்க உபாத்தியாரை அமர்த்துகிறார்களா? இயற்கையே இந்த உறவை கற்பிக்கிறது. உங்களை மூத்தானி மண்டபத்தில் கண்டதுமே தெரிந்து கொண்டேனே, உங்களுக்கு தான் தெரியவில்லை நான் யார் என்று என்றான் கரிகாலன். அவன் பேசும் அழகை கண்டு வியந்த மணிமேகலை அவன் தலையை ஆசையுடன் கோதிவிட்டாள். பிறகு மெல்ல துன்ப சிரிப்பு சிரித்துவிட்டு சொன்னாள், கண்மணி, இயற்கை கற்பிக்கும் உறவு எது என்றாயே, அந்த இயற்கை மகனுக்கு மட்டும்தான் கற்பிக்குமா என்று. அப்படியானால் உன்னை எனக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? 5 வயதில் என் கரங்களால் தூக்கி அரையன் ராஜராஜனிடம் உன்னை ஒப்படைத்த நாள் முதல் உன் வளர்ச்சியின் ஒவ்வொரு அம்சத்தையும் என் மனம் உணர்ந்திருக்கிறதா மகனே? நீ வளர்ந்த இடம், முறை அனைத்தையும் நான் அறிவேன். உன்னை பார்க்க எத்தனை நாள் துடித்திருப்பேன், தூங்காமல் எத்தனை நாள் அழுதிருப்பேன். என் கண்ணீர் முழுதும் கலந்து ஓடுமானால் இந்த நகரின் வேகவதி ஆறு அதற்கு அருகில் சிறு வாய்க்காலாக தெரியுமடா மகனே என்று தடுமாறி கூறினாள். அப்பொழுதும் அவள் கண்கள் நீரை உக்குத்தன. அந்த நீரை கரிகாலன் வலது கரத்தால் துடைத்துவிட்டு, அம்மா, தெரிந்துமா மன்னன் முன்பாக என்னை யார் என்று தெரியாது என்று சொன்னீர்கள் என்று கேட்டான். நாக்குழற சொன்னாள் அவள். ஆமாண்டா மகனே, தெரிந்துதான் எந்த தாயும் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகளை சொன்னேன். ஏன் அம்மா, ஏன் அப்படி சொன்னீர்கள்? நீ யார் என்பது ராஜேந்திர சோழ தேவனுக்கு தெரியக்கூடாதுடா மகனே. ஏன் தெரியக்கூடாது அம்மா? ராஜேந்திர சோழ தேவன் தாய்க்கு மகனுக்கும் இடையே நிற்கும் பொல்லா இதயம் வாய்ந்த கொடியவனா? இல்லை மகனே, அவன் கொடியவன் அல்ல. ராஜேந்திர தேவனை போல் அறவழியில் செல்லக்கூடிய மண்டலாதிபதிகளை சரித்திரத்தில் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவன் தயாளம் சரித்திர பிரசித்தி பெற்றது. அவன் கொடியவனாய் இருந்தால் அஞ்ச மாட்டேன். அவன் நேர்மையை கண்டு தான் அஞ்சுகிறேன். நேர்மையை கண்டு அஞ்சுகிறீர்களா? விந்தையா இருக்கிறது தாயே. விந்தையும் விசித்திரமும் வாய்ந்த வாழ்வு தாண்டா உன் வாழ்வும் என் வாழ்வும். விளங்கவில்லையே எனக்கு. விளங்க வைக்கத்தான் உன்னை இங்கு அழைத்து வர செய்தேன். மகனே, உன் பிறப்பின் பெரும் ரகசியத்தை அதுவாக உடைய முன்பு தான் நானாகவே உனக்கு சொல்லிவிடலாமே நிச்சயித்தேன். உன் தந்தை உயிரோடு இருந்தால் நான் இப்பொழுது செய்யும் காரியத்திற்கு கண்டிப்பாய் இணங்குவார் என்று என் மனம் சொல்லியதாலேயே உன்னை இங்கு சந்திக்கவும் பேசவும் தீர்மானித்தேன். அந்த தீர்மானத்தில் ஏதாவது முன்பு சலனம் இருந்தாலும் இன்று பகல் முத்தானி மண்டபத்தில் ராஜேந்திர சோழ தேவன் கொண்ட சந்தேகத்துக்கு பிறகு அந்த சலனம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி பெருமுச்சிருந்த மணிமேகலை மெல்ல கரிகாலனை அழைத்து சென்று முத்திரபிரான் காலடியிலிருந்த ஒரு சிறு பீடத்தில் தான் உட்கார்ந்து கொண்டு மகனை தாரையில் உட்கார வைத்தாள். அப்படி உட்கார வைத்து கொண்டு தன் முழந்தாளில் பதிந்த தலையின் பெயர்களை கோதிவிட்டு தன்னை ஆவலுடன் நோக்கிய கண்களை பார்த்து, உண்மைதான் மகனே, அந்த கண்களை உடையவன் பிறப்பை யாரும் மறைக்க முடியாது. ஆகவே ராஜேந்திர சோழ தேவனிடமிருந்து நீ எப்படி மறைக்க முடியும் என்றாள். கரிகாலன் கண்கள் தாயின் மலர் முகத்தில் பிரதிபலித்த துயரத்தை கண்டன. மணிமேகலை சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். பிறகு சொன்னால், மகனே, உன் கண்களில் தெரிவது சோழ ராஜகுல வம்சத்தை பற்றிய பெரிய ரகசியம். 2 தலைமுறைகளின் கதை. அந்த கதையை அறிய சோழ மண்டலத்தின் பகைவர்கள் துடிக்கிறார்கள். அதை எங்களில் சில பேர் இதயத்தில் வைத்து பூட்டிவிட்டோம். கரிகாலன் தாயை நன்றாக ஏறெடுத்து பார்த்தான். ஏன் பூட்டி வைக்க வேண்டும் என்று கேட்டான். சோழ ராஜ்ய நன்மையை உத்தேசித்து மக்களின் க்ஷேமத்தை முன்னிட்டு என்றால் மணிமேகலை. என் பிறப்பு மர்மம் வெளியானால் என்ன நடக்கும்? சோழ சாம்ராஜ்யம் அழிந்து விடுமா? மகனே, சோழ நாடு பிளவுபடும், சாம்ராஜ்யம் சிதறி போகும், உள்நாட்டில் யுத்தம் உண்டாகும். இதே வார்த்தைகளை
என்னிடம் சூடாமணி விகார தலைவரும் சொன்னாரம்மா. என்னை வீரன் வாழ்க்கையை விட்டு துறவரத்துக்கு வரும்படியாக கூட அழைத்தார் என்றான் கரிகாலன். இதை கேட்ட மணிமேகலை அத்துணை துன்பத்திலும் வெள்ள நகைத்தாள். ஏனாமா சிரிக்கிறாய் என்றான் கரிகாலன் சந்தேகத்துடன். சிரிக்காமல் என்ன செய்வேன் மகனே? உன் தந்தையை அறிந்த சூடாமணி விகார தலைவர் உன்னை துறவியாக்க முடியும் என்று நினைத்தாரே, அந்த விந்தையை நினைத்தால் யார்தான் சிரிக்காமல் இருக்க முடியும்? மகேந்திர தேவருடைய மகன் ஒரு துறவியா? விந்தையிலும் விந்தை. துறவியாகும் மனப்பான்மை உங்கள் குலத்திலேயே கிடையாதடா என் கண்மணி. கரிகாலன் இதயம் பலமாக ஓடிக்கொண்டிருந்தது. மகேந்திர தேவர், அதுவா என் தந்தையின் பெயர் என்று மெல்ல ஏதோ பலமாக சொல்லக்கூடாத மந்திர சொற்களை உச்சரிப்பவன் போல் சொன்னான். அதுதான் உன் தந்தையின் பெயர் மகனே. அவரை விட பெரிய வாள் வீரர் இந்த சோழ மண்டலத்தில் கிடையாது. அவர் சற்றே தயங்கினாள் மணிமேகலை. அவள் தயங்கிய அதே வினாடியில் விகாரத்தின் வேறொரு பக்கத்தில் இருந்து கதவு ஒன்று திறந்தது. தயங்காத மகளே, உண்மையை சொல்லிவிடு. உண்மையை அறிவதற்காகவே உலகம் பூராவும் அலைந்து சோதனை செய்த போதி சத்துவரின் நிழலில் நீங்கள் நிற்கிறீர்கள். இங்கு சத்தியத்துக்கு தான் இடம். வாழ்க்கையின் மறைவுகள் திரைகள் எல்லாம் கிழிக்கப்பட வேண்டிய இடம். சொல்லிவிடு மணமேகலை என்று கூறிக்கொண்டு நாகப்பட்டினத்தின் சூடாமணி விகார தலைவர் உள்ளே நுழைந்து அவர்களுக்கு அருகில் வந்தார். அவரை கண்ட கரிகாலன் எழுந்து தலை வணங்கினான். அவனுக்கு ஆசி புரியும் முறையில் கைகளை உயர்த்திய சூடாமணி விகார தலைவர், கரிகாலா, நீ நாகையை விட்டு புறப்பட்டது முதல் இன்று வரை உன் நடவடிக்கைகளை நான் அறிவேன். தஞ்சை துறவியார் அவ்வப்பொழுது விஷயங்களை எனக்கு அறிவித்து வருகிறார். உனக்கு விமோசனம் பிறக்கும் காலம் வந்துவிட்டது. ஏன், உன் உறுதியால் நாட்டுக்கும் விமோசனம் பிறக்கும் காலம் சமீபித்து விட்டது. ஆகையால் உன் தாயும் நீயும் சந்திக்க நாங்கள் உடன்பட்டோம் என்றார். தாயும் சேயும் சந்திக்க நீங்கள் உடன்பட வேண்டுமா? தந்தையே, இயற்கைக்கு அணை போட புத்த மதம் இடம் கொடுக்கிறதா என்று கேட்டான் கரிகாலன் ஆத்திரம் தணிந்த குரலில். ஆம் குழந்தாய், அகிம்சையை நிலைநிறுத்துவது புத்த மடாலயங்கள் கடமை. மக்கள் இரத்தம் அனாவசியமாக சிந்தப்படுவதை தடுக்க வேண்டியது எங்கள் கடமை. உன் பிறப்பின் மர்மம் இப்பொழுது வெளியானாலும் நீ யார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்க முடியாது. அறிவிப்பதில்லை என பிரமாணம் செய். இதோ முத்தர்பிரான் முன்பாக பிரமாணம் செய் என்று ஆணையிட்டார் சூடாமணி விகார தலைவர். ஏன் அப்படி பிரமாணம் செய்ய வேண்டும் தந்தையே என்று சீரிய கரிகாலன் தன் தாயையும் நோக்கினான். மணிமேகலின் உதிரத்தில் உதித்த நீ பிரமாணம் செய்ய மறக்க முடியாது. ஏன்? இந்த கேள்விக்கு மணிமேகலை பதில் கூறினாள். அது உன் தந்தையின் கட்டளை மகனே. உலகத்தார் உன் பிறவி மர்மத்தை அறியக்கூடாதென்று அவர் இறக்கும் தருவாயில் ஆணையிட்டிருக்கிறார். அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் பிரமாணம் செய்தேன். அந்த பிரமாணம் இப்பொழுது விகார தலைவர் பதிலிருத்தார். பலரை கட்டுப்படுத்தி இருக்கிறது. நான் அரையன் ராஜராஜன், தஞ்சை துறவியார் பிரதாபருத்திரன் நால்வரும் உன் தந்தையின் மரண படுக்கையில் ஈழத்து போர் பாசறையில் பிரமாணம் செய்து கொடுத்தோம் மகனே. அந்த பிரமாணத்தை பிரதாபருத்திரன் உடைத்தான். நீதான் சோழ பேரரசின் அரியணையில் உண்மையாக உட்கார வேண்டியவன் என்பதை மரண தருவாயில் உன்னிடம் கூறிவிட்டான். அதனால்தான் அதை பற்றி பேச நாங்களும் உட்பட்டோம். அரையன் ராஜராஜன் இதை பற்றி பல ஓலைகள் எனக்கும் தஞ்சை துறவியாருக்கும் எழுதியிருக்கிறான். இப்பொழுது அவன் கங்கை கரையை நாடி செல்கிறான் என்பது உண்மையே. ஆனாலும் அவன் மனம் இந்த இடத்தை தான் நாடி நிற்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. சோழ மண்டலத்தின் கதி உன் கரங்களில் இருக்கிறது மகனே. ஆகவே போதிசத்துவரின் முன்பாக பிரமாணம் செய் என்று முத்தர்பிரான் சிலையை தன் வலக்கரத்தால் சுட்டி காட்டினார். சிலைக்கருகில் கரிகாலன் சென்று அந்த சிலையின் பாதத்திலிருந்த மலரில் ஒன்றை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு சூடாமணி விகார தலைவர் கூறியபடி பிரமாண வார்த்தைகளை உச்சரித்தான். பிறகு தாயை நோக்கி திரும்பி, தாயே, உன் மீது ஆணை, நான் யார் என்பது உலகத்துக்கு அறிவிப்பதில்லை. இப்பொழுது சொல், நான் யார் என்று கேட்டான். அவன் சிலை அருகில் சென்ற பொழுது எழுந்திருந்த மணிமேகலை மீண்டும் பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு, மகனே,
அருகில் உட்காரும்படி செய்தாள். தன் விருப்பப்படி உட்கார்ந்த மகனை நோக்கி, மகனே, ராஜேந்திரன் சந்தேகித்தபடி உனக்கு இருப்பது ராஜராஜ சோழ தேவரின் கண்கள். இதே கண்களை தான் உன் தந்தையும் பெற்றிருந்தார். அவர்தான் ராஜராஜ சோழ தேவரின் மூத்த மகன். இன்று ராஜேந்திர சோழ தேவர் அமர்ந்திருக்கும் பீடத்தில் அமர்ந்து இந்த பேரரசை ஆள வேண்டியவர் உன் தந்தை. அவர் இல்லாததால் இப்பொழுது ராஜேந்திர சோழ தேவன் பீடத்தில் அமர வேண்டியவன். நீ இந்த உண்மையை சோழ நாட்டு விரோதிகள் சிலர் அறிவார்கள். சேரனுக்கு இந்த உண்மை எப்படியோ தெரிந்திருக்கிறது. ஆனால் அதை மக்களிடம் எடுத்து சொல்ல சரியான அத்தாட்சிகள் அவர்களிடம் சிக்கவில்லை. இருப்பினும் உன்னை காரணமாக வைத்து சோழ நாட்டை 2 பிளவாக்கி போர் கிளப்ப சரி செய்து வருகின்றார். உண்மையாக பட்டத்துக்கு வர வேண்டிய நீ இருப்பதை மக்கள் அறிந்தால் சோழ மண்டலம் 2 பட்டுவிடும் மகனே. இதைத்தான் உன் தந்தை தவிர்க்க முயன்றார். நீ அனாதை அல்லடா மகனே. ராஜராஜ சோழ சக்கரவர்த்தியின் மூத்த பிள்ளையின் மகன். இந்த சோழ மண்டலத்தின் உண்மை சக்கரவர்த்தி என்று மணிமேகலை தடுமாறிய குரலில் திடுக்கிடும் அந்த கதையை மெல்ல மெல்ல சொல்ல தொடங்கினாள். மகேந்திர தேவனின் தியாகத்தின் கதை. அது நாட்டு நன்மைக்காக தன் ஜீவியத்தையே மறைத்த ஒரு மாவீரனின் விசித்திர கதை. அதை மெல்ல மெல்ல விவரிக்க தொடங்கிய தன் தாயை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் கரிகாலன். கதையை அவள் தொடங்கினாள்.